நீங்க ஒண்ணும் என் தங்கச்சியை நினைச்சு கவலைப்படலாம் வேண்டாம். நீங்க எப்படியாவது ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிடலாங்கிற இந்த எண்ணத்தை மட்டும் மறந்துருங்க. நீங்க தலை கீழ நின்னாலும் சரி, நானும் சாரதாத்தையும் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டோம். நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும். ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா போக முடியாது. உனக்கு நாளைக்கு மதியம் வரைக்கும் டைம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் பொண்ணு தென்றல் மூலமா அந்த சாரதா கிட்ட பேசி அந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கல, நாளைக்கு சாயந்தரம் என் பேர ஆகாஷுக்கு வேற ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். இது சத்தியம். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கல. கூட பிறந்த அக்காவுக்கும் என்ன பிடிக்கல. நான் இதுக்கு மேல இதுக்கு உயிரோட இருக்கணும்? நான் இப்பவே உன் கண்ணு முன்னாடி செத்து போயிடுறேன். எல்லாம் ஒன்னாலதான். இப்ப என்ன, உன் கண்ணு முன்னாடி நான் சாகணும்? உனக்குதான் என்ன பிடிக்கல. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. அடிக்கா அடி, எல்லாம் உன்னாலதான்க்கா. ஆகாஷத்தை இல்லாம என்னால வாழ முடியாது. நான் அவரதான் கல்யாணம் பண்ணிப்பேன். தயவு செஞ்சு சாரதா ஆண்டி கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்குற வழியை பாரு. நீ சாரதா ஆண்டி கிட்ட கேஸ வாபஸ் வாங்கினதான் நான் உயிரோடவே இருப்பேன். இல்லனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் தடுத்துட்டீங்க. ஆனா நாளைக்கு உங்க யாருக்கும் தெரியாம நான் சூசைட் பண்ணிப்பேன். அம்முக்குட்டியே. என்ன சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களை ஆசையா தூக்கி அப்படியே ரொமான்ஸ் டுயட்லாம் பாடணும்ல, அதான் அப்படியே ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, என்ன உங்களால தூக்க முடியுமா? என்னங்க இப்படி கேட்டீங்க? என் உடம்புக்குள்ள இருக்கிறது எலும்பு இல்லங்க, அத்தனை இரும்பு. அப்படியா? வேணா உங்களை இப்பவே தூக்கி காட்டுமா? அப்படியே வேண்டாம். சும்மா இரு, அத்தை பாத்திர போறாங்க. அம்மா வீட்ல இல்லங்க, மார்க்கெட் வர போயிருக்காங்க. அதனால நான் உங்களை தூக்கி காட்டுறேன். வேண்டாம், உனக்கு என்ன பைத்தியமா? சிது வேண்டாம். மாட்டீங்களா? ஒரே ஒரு தடவைங்க. அட இருங்க, நில்லுங்க. உங்களை தூக்குறேன் பாருங்க. எப்படி? இறக்கி விடு. என்ன நடக்குதுங்க? கொஞ்ச நேரம் வீட்ல இல்லனா இங்க என்னென்னமோ நடக்குது. ஐயோ இல்ல அத்தை, நான் ஒரு முக்கியமான விஷயமா உங்களை தான் பார்க்க வந்தேன். வந்ததும் வராததுமா இவன் என்ன திடீர்னு தூக்க ஆரம்பிச்சிட்டான். அம்மா, அது தென்றல் எவ்வளவு வெயிட் இருக்காங்கன்னு சும்மா செக் பண்ணி பார்த்தேமா. எவ்வளவு வெயிட் இருக்கா? அதான் முழுசா தூக்கி செக் பண்றதுக்குள்ள கரடி மாதிரி வந்துட்டீங்களே. என்னது கரடியா? சும்மா ஒரு ஃப்ளோல வந்துருச்சுமா. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. என்ன தென்றல், எதுக்கு என்ன பார்க்க வந்த? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க ஆண்டாள் பாட்டி மேல போட்டிருக்கிற கேஸ வாபஸ் வாங்கினாதான் நிலா ஆகாஷ் கல்யாணம் நடக்கும்னு அந்த பாட்டி பிளாக்மெயில் பண்றாங்க. அத்தை, நிலா இன்னைக்கு கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போறேன்னு மிரட்டினதும் நான் அவளை தடுத்துட்டேன். ஆனா இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு தடுக்க முடியும்? அத்தை ப்ளீஸ் அத்தை, நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஆண்டாள் பாட்டி மேல போட்ட கேஸ
வாபஸ் வாங்கிடுங்க அத்தை. தென்றல், அது எப்படி முடியும்? அவங்க என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்காங்க? மனசாட்சியே இல்லாம உன்னையும் இவனையும் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை முயற்சி பண்ண பாத்திருக்காங்க. அதை எப்படி தென்றல் என்னால மன்னிக்க முடியும்? தென்றல், என்ன நீ தப்பா நினைக்காத. என்னால அந்த ஆண்டாள மன்னிக்கவே முடியாது. கண்டிப்பா ஜெயிலுக்கு போயே ஆகணும். அம்மா, அந்த பாட்டி தான் ஏதோ முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள பழி வாங்குறேன்னு சொல்லி நம்ம நிலா லைஃப ஸ்பாயில் பண்ணணுமா? ஆகாஷ்க்கும் அவளுக்கும் நிச்சயதார்த்தமே முடிஞ்சிருச்சு. இனிமே அவளை யாருமா கல்யாணம் பண்ணிப்பா? அவங்களும் நானும் இப்ப நல்லா தானே இருக்கோம். பேசாம ஆண்டாள் பாட்டியை மன்னிச்சு விட்டுருங்க. இல்ல சித்து, அது சரி வராது. அம்மா ப்ளீஸ்மா, தேவையில்லாம பண்றதுனால வாழ வேண்டிய நிலா லைஃபை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து கேஸ வாபஸ் வாங்குங்க. உன்னை கொல்லணும்னு நினைச்சவங்களையே நீ மன்னிக்க நினைக்கிறிய சித்து. உன்னை புருஷனா அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏங்க என்னங்க என்ன? என்ன லாயர் சொல்றீங்க? சாரதா கேஸ வாபஸ் வாங்கிட்டாளா? நீங்க நிஜமாத்தான் சொல்றீங்களா? உண்மையாவே சாரதா கேஸ வாபஸ் வாங்கிட்டாளா? என்னால நம்பவே முடியல. இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ராமநாதன். சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். அம்மா, உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாரதாவை பார்த்து நேர்லயே நன்றி சொல்லிடுங்கம்மா. யாருக்கு வேணும் உங்க அம்மாவோட நன்றி எல்லாம்? பயப்படாதீங்க மாமியாரே, நான் கேஸ வாபஸ் வாங்கினது உண்மைதான். ஆனா நிலாவோட கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு மிரட்டி தென்றல் மூலமா என்கிட்ட பேச வச்சதுனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா இதுல என் கணக்கே வேற. நிலா ஒன்னும் சாதாரண பொண்ணு இல்ல. உங்களை விட அவன் 100 மடங்கு ஜெகஜால கில்லாடி. அப்படி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாதான் நீங்க அவகிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட முடியும். அதனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்கினேன். இல்ல இந்த கேஸ் கோர்ட்ல கண்டினியூ ஆயிருந்தா நீங்க ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலா நிலா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நீங்க அவகிட்ட மாட்டிக்கிட்டு ஜெயில் தண்டனைய விட பெரிய தண்டனைய தினம் தினம் அனுபவிக்க தான் போறீங்க. நான் உண்மையதான் சொல்றேன் மாமியாரே. அந்த ஆயுதம் என்னன்னு நிலாவுக்கே தெரியும். அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் அவ அனாவசியமா என்கிட்ட ஆட்டம் காட்ட மாட்டா. ஆயுசு முழுக்க அவ என்கிட்ட அடிமையாத்தான் இருப்பா. அத மீறி நீ நினைக்கிற மாதிரி அவ என்கிட்ட ஏதாவது ஏடாகுடமா பண்ணுனான்னா அடுத்த நிமிஷமே அவ வாழ்க்கையே நான் கேள்விக்குறியாக்கிடுவேன். இது புரியாம அந்த நிலா பெரிய வீரி சூரியனு இஷ்டத்துக்கு அளந்துகிட்டு இருக்க. ஏய், கிளம்புடி. நீங்க என்ன கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டீங்களா? நான் எதுக்கிட்ட திருந்தனும்? நான் என்ன உன்ன மாதிரியோ உன் புள்ள மாதிரியோ ஒண்ணு இல்லாதவன்னு நினைச்சியா? என் புள்ளைய பார்த்தா ஒண்ணு இல்லாதவன்னு சொல்றீங்க? அவனுக்கு எவ்வளவு பெரிய மனசு தெரியுமா? என் பையன் உங்க பேரன்னு தெரிஞ்சும் இறக்கமே இல்லாம அவனை ஆக்சிடென்ட் பண்ணி நீங்க கொல்ல நினைச்சீங்க. ஆனா என் புள்ள பெருந்தன்மையா உங்களை மன்னிச்சு என்கிட்ட கேஸ வாபஸ் வாங்க சொன்னான்.
என் பையனை பேரனா நீங்க ஏத்துக்கலனாலும் அவன் உங்களை தன்னோட பாட்டியா தான் நினைக்கிறான். அவன் வயசுல உங்களை விட சின்னவனா இருந்தாலும் மனசால உங்களை விட ரொம்ப பெரியவன். அதனாலதான் அவன் உங்களை மன்னிச்சிட்டான். எனக்கு என்னமோ அந்த ஆண்டாள் கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கா. அது என்ன பிரச்சனைங்கிறத நாம கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும். அப்பதான் நிலா வாழ்க்கைய நாம காப்பாத்த முடியும். நீங்க சொல்றது சரிதான் அத்தை. ஆனா அந்த பிரச்சனை என்னங்கிறது நிலாவுக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாவுக்கு கூட தெரியும். ஆனா அவங்க 2 பேருமே நான் எவ்வளவுதான் கேட்டாலும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்ல தென்றல், அவங்கள எப்படியாவது சொல்ல வைக்கணும். ஏன்னா இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அந்த ஆண்டாளை பத்தி உங்க எல்லாரையும் விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பொம்பளை சாதாரண மனுஷி இல்ல, இரக்கமே இல்லாத ராட்சசி. அது நினைச்சா யாரோட வாழ்க்கையையும் எப்ப வேணா கொத்தி கூறு போட்டுரும். தென்றல், இங்க பாரு, நீ ஆண்டாள் கிட்ட நிலா என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கறத நிலாவா அடிச்சு கூட விசாரி. ஆனா பிரச்சனை என்னங்கறத நீ கண்டுபிடிக்காம மட்டும் விட்டுறாத. சரி, அப்புறம் நிலா வாழ்க்கைய அந்த ஆண்டாள் கிட்ட இருந்து ஆண்டவனால கூட காப்பாத்த முடியாது. நிஜமாவே ஆண்டாள் அம்மாவுக்கும் இவளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்ல. நீங்க 2 பேரும் எந்த உண்மையும் மறைக்கலல்ல? மறக்கலடி. அதை இவ தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியம் பண்ணு. உண்மையிலேயே நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கலல்ல? அப்புறம் என்னம்மா, தைரியமா சத்தியம் பண்ணு. அக்கா, அதான் 2 பேருமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்குக்கா சத்தியம் எல்லாம் கேட்டுக்கிட்டு? நீ சும்மா இரு பூர்ணி, உனக்கு ஒண்ணு தெரியாது. சொல்லுமா, சத்தியம் பண்ணி சொல்லு. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு? உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளவுதானே? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் ஆண்டாள் பாட்டிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. எத்தனை நாள் தான் இதை மறைச்சுக்கிட்டு இருக்க முடியும்? என்னைக்காவது உண்மை தெரியதானே போகுது. அது இப்பவே தெரிஞ்சுட்டு போட்டு வேணாண்டி. ஆமா, அந்த ஆண்டாள் பாட்டிக்கு இன்னும் என் மேல முழுசா நம்பிக்கை வரல. கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இப்ப மாதிரியே நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பனான்னு அந்த பாட்டிக்கு என் மேல சந்தேகம் இருக்கு. அதனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் எப்பவாவது அவங்களுக்கு எதிரா திரும்பினா அப்பவே என்ன ஆகாஷத்தாங்கிட்ட இருந்து முறைப்படி டிவோர்ஸ் பண்ணி பிரிச்சிருவேன்னு சொல்லி என்கிட்ட இப்பவே டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்காங்க. போதுமா? இப்ப என்ன, எல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சுல? ஆளை விடு. கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க? நீ எனக்கு பைத்தியமாடி? ஏன் இப்படி பண்ண? அக்கா, இது ஏன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல, சரியா? என் வாழ்க்கையை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். அனாவசியமா நீ இதுல தலையிடாத. இனிமே தேவையில்லாம என் மேல கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் உனக்கு மரியாதை கெட்டுரும். சாரதா அத்தை கேஸ்ல இருந்து தப்பிச்ச நீங்க இப்ப என்னால திரும்பவும் போலீஸ் கிட்ட மாட்டுவீங்க. ஒழுங்கா டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துருங்க. என்னடி மிரட்டுறியா? நீ ஒரு படிச்ச முட்டாளிடி. நீ என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அத உடனே போலீஸ் எடுத்துப்பாங்களா? ஆதாரம் கேட்பாங்க. உன்கிட்ட அப்படி ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆமா, நான் உன் தங்கச்சி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறது உண்மைதான். ஆனா அது உண்மைங்கிறத போலீஸ் கிட்ட நீ எப்படி நிரூபிப்ப? இது பாருங்க,
ஏற்கனவே என் தங்கச்சி உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதுக்கு சாதகமா இப்ப நீங்களும் அவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. அத ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க. இல்லனா அதையே காரணமா வச்சு நான் என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திடுவேன். அது எப்படி முடியும் உன்னால? அதுக்கு உன் தங்கச்சி ஒத்துப்பாளா? அவ என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு என்னை விட அவதான் ரொம்ப ஆர்வமா இருக்கா. நீ அவ கல்யாணத்தை தடுத்தா அவ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கூட போயிடுவா. உன்னால இந்த கல்யாணத்தை தடுக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. எல்லா விஷயத்துல அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளவு சுயநலமா யோசிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கல ஆகாஷ். ஆனா நடந்துருச்சே. ஆகாஷ் ப்ளீஸ், நீங்க எப்படியாவது உங்க பாட்டி கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வாங்கிடுங்க. அப்பதான் நிலா வாழ்க்கையை காப்பாத்த முடியும். இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா நான் என் பாட்டி கிட்ட இருந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸை எப்படியாவது வாங்கிடுவேன். வாங்கி உன் கண்ணு முன்னாடியே அதை கிழிச்சு போடுறேன். ஓகேயா? பாட்டி, 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 நீங்க எப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. எனக்கு மேல இருந்த மரியாதையே போச்சு. ஆகாஷ், என்ன ஆச்சு உனக்கு? பாட்டி கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுறதா? இதுக்கு காரணமே நீங்க தான் பாட்டி. முதல்ல நீ விஷயம் என்னன்னு சொல்லு. எதுக்காக பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்கீங்க? எதுக்காக பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க நிலா கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கியிருக்கீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் நிலா கிட்ட எந்த பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கல. உன்கிட்ட யார் இப்படி பொய் சொன்னது? பாட்டி அது பொய்யா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா தென்றல் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டான். நினைச்ச அந்த தென்றல் தான் உன்னை இப்படி குழப்பி விட்டுருக்காளா? நீலா, உன்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினதா உங்க அக்கா ஆகாஷ் கிட்ட சொல்லியிருக்கா. அது உண்மையா பொய்யான்னு நீயே ஆகாஷ் கிட்ட சொல்லு. ஏண்டி அமைதியா நிக்கிற? என்கிட்ட சொன்ன உண்மைய ஆகாஷ் கிட்ட தைரியமா சொல்லு. நிலா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. நிலா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. பாட்டி உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதானே? இல்ல. நிலா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லு. பாட்டி உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினது உண்மைதானே? இல்ல. ஏய், ஏன்டி இப்படி பொய் சொல்ற? யார் போய் சொல்றா? நீயா நானா? அத்தான், ஆண்டாள் பாட்டி என்கிட்ட எந்த பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கல. நம்ம கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக என் அக்காவும் சாரதா ஆண்டியும் சேர்ந்துதான் சதி பண்றாங்க. தயவு செஞ்சு அவங்க 2 பேரு பேச்சும் எப்பவுமே நம்பாதீங்க. ஆகாஷ், நிலா சொல்றத நம்பாதீங்க. அவ உங்க பாட்டிக்கு பயந்துகிட்டு பொய் சொல்றான். என்னது? நிலா பொய் சொல்றாளா? சொல்லு. நிலாவ சத்தியம் பண்ண சொல்லவா? சரி, சத்தியம் பண்ண சொல்லுங்க.
நிலா, இந்த உலகத்துல எல்லாருக்குமே பெத்த அம்மா தான் அவங்களுக்கு தெய்வம். உனக்கும் அப்படித்தானே, உங்க அக்காவுக்கும் அப்படித்தானே. அதனால உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. நிலா, ஏன் தயங்குற? வந்து உன் அம்மா மேல சத்தியம் பண்ணு. அம்மா மேல சத்தியம் பண்ண சொன்னா எதுக்குடி ஏன் தலையில கை வச்சிருக்க? கைய எடு. பாட்டி, நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா எனக்கு தெய்வம்னா நீங்க எங்க அம்மாவுக்கே தெய்வம். அந்த வகையில நீங்க எனக்கு தெய்வத்தின் தெய்வம். அதனாலதான் நான் உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன். அத்தா, பாட்டி என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கல. இது நம்ம பாட்டி மேல சத்தியம். இப்ப எல்லாருக்கும் குழப்பம் தீர்ந்துருச்சா? மா, வாமா போல. உங்க ஜாதகப்படி உங்களுக்கு மரண கண்டம் இருக்குல்ல? என் தங்கச்சி உங்க தலையில அடிச்சு பொய் சத்தியம் பண்ணிட்டா. இதுவே உங்க மரண கண்டத்துக்கு சாதகமா கூட அமையலாம். அப்பா, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமாப்பா? அந்த ஆண்டாள் பாட்டிக்கு இவ மேல நம்பிக்கை வரலன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ அவங்க கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. இந்த விஷயம் அம்மாவுக்கு கூட ஏற்கனவே தெரியும். ஆனா இவங்க 2 பேரும் அத நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கப்பா. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆகாஷ் முன்னாடி ஆண்டாள் அம்மாவை நிறுத்தி உண்மையை நிரூபிக்கலாம்னு பார்த்தா இவ அந்த ஆண்டாள் அம்மாவோட தலையில அடிச்சு அப்படி எதுவுமே நடக்கலன்னு பொய் சத்தியம் பண்ணிட்டாப்பா. அந்த ஆண்டாள் அம்மா டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கும் போது என்கிட்ட அந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருந்தா அந்த ஆண்டாள் அம்மாவை நான் உண்டு இல்லன்னு பண்ணிருப்பேன்ல. அப்பா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களால இந்த மாதிரி வீர வேஷமான வசனம் மட்டும்தான் பேச முடியும், செயல்ல காட்ட முடியுமாப்பா? ஆண்டாள் பாட்டி என்ன சாதாரண மனுஷியா? அவங்கள உங்களால என்னப்பா செய்ய முடியும்? முதல்ல அவங்களுக்கு முன்னாடி உங்களால சரிக்கு சமமா நிக்கவாவது முடியுமா? நீங்க பழசெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? ஏதோ நிக்கிறாளே அக்கா, அவ கல்யாணத்துல அந்த பாட்டி உங்களை கை நீட்டி அடிக்க கூட செஞ்சாங்க. பதிலுக்கு நீங்க என்ன அவங்களை திருப்பி அடிக்க செஞ்சீங்களா? இல்லல்ல, கையால் ஆகாத மனுஷ மாதிரி சும்மா வேடிக்கை தானே பாத்தீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு புதுசா வீரம் வந்துருமா? ஏண்டி அப்பா கிட்ட இப்படி பேசின? விடுமா, பேச தெரியாம பேசிட்டாப்பா. நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்கப்பா. அவளுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல. அவளுக்கு மனதில பாதிக்கப்பட்டுச்சு போல இருக்கு, அதான் இப்படி எல்லாம் பேசுறா. அப்பா, நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்கப்பா. அப்பா, அப்பா என்னாச்சு? அப்பா, 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 அப்பா,
மைல்டு அட்டாக்னு கொண்டு வந்திருக்காங்க டாக்டர். டாக்டர், அப்பாக்கு எப்படி இருக்கு? அவருக்கு மேஜர் அட்டாக். ஹார்ட்ல 2-3 இடத்துல பிளட் பிளாக் ஆயிருக்கு. இன்னும் 24 ஹவர்ஸ்க்குள்ள ஆபரேஷன் பண்ணாதான் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும். ஆபரேஷனுக்கு 10 லட்ச ரூபா ஆகும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை கட்டுங்க. அப்பதான் ஆபரேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். தென்றல், அழாதம்மா. கண்டிப்பா கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நம்பிக்கையோட இரு தென்றல். எப்படி அத்தை? இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள ஆபரேஷன் பண்ணாதான் அப்பாவை காப்பாத்த முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆபரேஷனுக்கு 10 லட்சம் கேக்குறாங்க. அவ்வளவு பணத்தை எப்படி ரெடி பண்றதுனே தெரியல அத்தை. கவலைப்படாத தென்றல். காலையில என் நகையை அடமான வச்சு என்னால எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன். ஆமா தென்றல், அம்மா அவங்களால முடிஞ்ச பணத்தை ரெடி பண்ணி தரட்டும். நாமளும் நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பினான்ஸ் கம்பெனி கூட இருக்கு, அங்கேயும் கேட்டு பார்க்கறேன். எப்படியும் நாளைக்கு மதியத்துக்குள்ள கண்டிப்பா பணத்தை ரெடி பண்ணிடலாம். தென்றல், அழாத தென்றல். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணாதான் என் புருஷனையே காப்பாத்த முடியும். அம்மா அம்மா அம்மா, அவங்கள எங்க குலசாமியா நினைச்சு கேட்டுக்கிறேம்மா. தயவு செஞ்சு பணம் கொடுத்து உதவி பண்ணுங்கம்மா. உங்க கால்ல உன்னை என் கால்ல விழுந்தே காரியத்தை சாதிச்சுக்கிறேன். சரி, இப்ப நான் பணம் கொடுத்து உன் புருஷனை காப்பாத்துறேன்னே வச்சுக்கோ. அவன் என்ன திரும்பவும் எதிர்த்து பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? அம்மா, அப்படிலாம் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேம்மா. என்ன நம்புங்கம்மா. உன் புருஷனை நீ பாத்துப்ப, ஆனா உன் பொண்ணு தென்றல், அவளை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அவ இப்ப கூட என்ன மதிக்காம தான் நடந்துகிட்டு இருக்கா. இல்லம்மா, இல்ல, அவளையும் நான் கண்டிச்சு வைக்கிறேம்மா. அவ இனிமே உங்களை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாம நான் பாத்துக்கிறேம்மா. அது எப்படி லக்ஷ்மி உன்னால முடியும்? தென்றல் என்ன மட்டுமா மதிக்காம நடந்துக்கிறா? அந்த சாரதா கூட சேர்ந்துகிட்டு உன்னையும் தானே மதிக்க மாட்டேங்கிறா. அவளை எப்படி உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்? இத பார், இனி நான் உன் பொண்ணு தென்றல எப்படி அவமானப்படுத்தினாலும் அவ வாய மூடிக்கிட்டு அமைதியா இருக்கணும். அந்த அளவுக்கு நீ அவளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். உன்னால முடியுமா? அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் தான். ஆபரேஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நாங்க எல்லாரும் எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டோம், எங்கேயுமே பணம் கிடைக்கல. ப்ளீஸ் அத்தா, நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க தான், ப்ளீஸ்.
மாமாவை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க? ஆரம் ஹாஸ்பிட்டல்ல தான். பணம் கட்டினதான் அப்பாக்கு ஆபரேஷன் நடக்குமா? அப்பாவை எப்படி காப்பாத்த போறோன்னே தெரியல தான். நிலா அழாத. மாமாவை எப்படியாவது காப்பாத்திடலாம். நான் இப்ப பிசினஸ் விஷயமா மும்பை வந்திருக்கேன். என்னால இப்ப ஹாஸ்பிட்டலுக்குலாம் வர முடியாது. சரி, நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் பாட்டி கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டிடு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. தேங்க்ஸ் எல்லாம் விடுமா. நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் பாட்டி கிட்ட பணத்தை வாங்கிக்கோ. சரி அத்தா, சொல்லுங்க தா. நிலா, பாட்டிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கட்டிட்டியா? அப்பாவுக்கு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? அது பாட்டி இனிமேதான் என்கிட்ட பணம் கொடுக்க போறாங்க. வாட்? பாட்டி இன்னும் உங்ககிட்ட பணத்தை கொடுக்கலையா? டென்ஷன் ஆகாதீங்க தான். பாட்டி என்கிட்ட எப்படியும் பணத்தை கொடுத்துருவாங்க. அவங்க இப்போ என் பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க வேணும்னா அவங்க கிட்டே பேசுங்களேன். மொபைல் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. என்ன பாட்டி இது? மாமா அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா சீக்கிரமா பணத்தை கொடுத்து அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா பணத்தை கொடுத்து அனுப்புங்க பாட்டி. ஆகாஷ், அது வந்து பாட்டி ப்ளீஸ், இப்ப பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல. நீங்க முதல்ல சீக்கிரமா நிலா கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புங்க. இல்ல இல்ல, நிலா ஏற்கனவே பதட்டத்துல இருக்கா. அதனால நீங்களும் அவ கூட சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பணத்தை கட்டிட்டு அப்படியே மாமாவை பாத்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நான் எதுக்குப்பா? என்ன பாட்டி இது இப்படி கேக்குறீங்க? நிலாவோட அப்பா நம்ம வீட்டுக்கு வருங்கால சம்பந்தி தானே. அவரு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும் போது நீங்க அவரை நேர்ல போய் பார்க்க வேண்டாமா? மேடம், மேடம், பணம் ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க. கொடுங்க அத்தை. தென்றல் நகை அடமானம் வச்சதுல 3 லட்சம் தான் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட 4 லட்சத்துக்கு செக் வாங்கினேன். இதை வச்சுக்கோ. மொத்தம் 7 லட்சம் தானே இருக்கு. இன்னும் ஆபரேஷனுக்கு 3 லட்சம் தேவைப்படுது. மொத்தத்துல 10 லட்சம் வேணுமே. பரவாயில்லைங்க, பேலன்ஸ் 3 லட்சத்தை அப்புறமா கட்டிக்கலாம். நீங்க முதல்ல இந்த பணத்தை கொடுத்து ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. மேடம், செக் இல்ல மேடம், செக் எல்லாம் வாங்க மாட்டோம். ஏன்னா அடிக்கடி பவுன்ஸ் ஆயிடுது. மேனேஜ்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ஒன்லி கேஷ் தான். அதுவும் மொத்தமா கட்டிடுங்க. ஏங்க, அந்த செக் மண்டே பாஸ் ஆயிருங்க. இப்போதைக்கு வாங்கிக்கோங்க. 3 லட்சத்தை நாளைக்கு கட்டிடுறோம். மேடம் ப்ளீஸ் மேடம், இத வாங்கிக்கோங்க. சாரி மேடம், ஃபுல் பணத்தையும் கட்டினாதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். மேடம் ப்ளீஸ் மேடம், இத வாங்கிக்கிட்டு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம். இதுல 16 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆபரேஷனுக்கு தேவை 10 லட்சம் தான். எக்ஸ்ட்ராவா 6 லட்சம் ரூபாய் இருக்கு. சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். சரியா லட்சுமி? இப்ப நீங்க என்னோட கொலசாமிமா. இதெல்லாம் ஒரு பணம்னு இதை எடுத்துக்கிட்டு அம்மாவும் பிள்ளையும் கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா, இந்த 3 லட்சத்தை ரெடி பண்றதுக்கே ஏதாவது நகைய அடமானம் வச்சிருப்பியே. இந்த பணத்தை கொண்டு போய் இப்பவே நகைய திருப்பிக்கும். வட்டியாவது மிச்சமாகும். மேடம், ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சந்தோஷமா லட்சுமி? ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. என்னம்மா எல்லாம் கூட்டம் போட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிட்டல், அப்படி போய் உட்காருங்க. லக்ஷ்மி, இங்க கூட்டம் போடக்கூடாதான்.
எதுக்கு தேவையில்லாதவங்களையெல்லாம் இங்க நிக்க வச்சுக்கிட்டு இருக்க? அனுப்பிட வேண்டியதுதானே? அம்மா, இதுல நான் என்னத்தம்மா சொல்றது? கூட்டிட்டு போயேண்டி. அம்மா தென்றல் அமைதியாரு. வா சித்து. அண்ணனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் பத்தலைன்னு அத்தாச்சி இந்த மோதிரம் வாட்சி செயின் எல்லாம் முடியுமே, என்ன பண்ணலாம்? பேசாம எல்லாத்தையும் கழட்டி உள்ள வச்சிடலாம். இப்போ ஓகே. டாக்டர் எப்பமா வருவாங்க? தெரியல, இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனை பாக்குறதுக்கு ஆண்டாளம்மாங்கிற பெருங்கையே வந்துட்டு போயிருக்கு. நம்ம வெறுங்கையோட வந்திருக்கோமே, என்ன பண்ணலாம்? இந்த வீரபாவுக்கு எங்க போனாலும் ஏதாவது கிடைச்சிருது. அப்படிங்களா? சரி, நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. பழம் இருக்கும். ஐயோ, என் பழத்தை காணோம். தென்றல், பூரணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நல்லாயிடுவாரு. அத்தாச்சி, அண்ணனுக்கா இந்த நிலைமை? டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தாச்சி? டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. இப்பதான் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்குமே, என்ன பண்ணீங்க அத்தாச்சி? ஆண்டாளம்மா தான் கடவுள் மாதிரி வந்து 16 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போனாங்க. 16 லட்சமா? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அது அது ஒண்ணும் இல்ல. ஆண்டாளம்மா பணம் கட்டலைன்னா நானே பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கட்டிடலாம்னு நினைச்சேன் அத்தாச்சி. யாரு நீங்க? ஆமா அத்தாச்சி, இங்க பாருங்க, அண்ணனுக்கு நிறைய பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத ஆபரேஷன் முடிஞ்சதும் அண்ணனுக்கு கட் பண்ணி கொடுங்க அத்தாச்சி. யோ, பழத்தை நீ வச்சிருக்கியா? குடியா. அடுத்தும் வாங்கிட்டு வந்தது ஆட்டைய போடுற. என்ன ஜென்மையா நீ? ஆளை பாரு, உனக்கெல்லாம் ஒரு சட்டை ஒரு வேட்டி, மூஞ்சி முகரையும் பாரு, நல்லா வறுத்து வச்ச வான்கோழி மாதிரி. போயா. அத்தாச்சி, அவன் ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த பழத்தை அவன் வாங்கணும்னு சொல்லி புடுங்கிட்டு போறான். பரவாயில்ல விடுங்க, நான் மதியம் வரும்போது அண்ணனுக்கு வேற பழம் வாங்கிட்டு வரேன். சரி, பாத்துங்க அத்தாச்சி, வரமா? இனிமே பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பேஷண்ட நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். ஓகே, நன்றி டாக்டர். நிலா, ஆண்டாளம்மா சரியான நேரத்துக்கு வந்து பணம் கட்டினதுனால்தான் அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆண்டாளம்மாவுக்கு உடனே போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். வெளியே வாமா. அத்தை, சித்து, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வீட்டுக்கு போல? எப்படி தென்றல் போக முடியும்? சம்பந்திக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எப்படிமா போக முடியும்? அந்த ஆண்டாள் அம்மாவும் எங்க அம்மாவும் உங்களை அவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணியும் நீங்க ரொம்ப பெருந்தன்மையா எங்க அப்பாவுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏங்க, அதெல்லாம் விடுங்க. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. மாமா எப்படி இருக்காரு இப்போ? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனி அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. ஏன் தம்பி, நீங்க நல்லாதான் இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு புத்தி எதுவும் பேதலிச்சு போச்சா? ஏன் தாச்சி இப்படி கேக்குறீங்க? பின்ன உங்க அண்ணனே ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில இருக்காரு. 10க்கு 1க்கு 2 பொண்ணுக்கும் கல்யாணத்தை வேற வச்சிருக்கோம். அதுக்கே பணத்தை எங்க போய் எப்படி புரட்ட போறோம்னு தெரியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட வந்து நீங்க என்னமோ டீ செலவுக்கு 10 ரூபா கொடுங்கன்ற மாதிரி 50,000 ரூபாய் பணத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க. அப்புறம் உங்களை என்னன்னு சொல்றது? ஐயோ அத்தாச்சி, நான் 50,000 உங்க கையில இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்கல. ஆண்டாளம்மா கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றேன்.
என்ன தம்பி, என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன என் பணத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்தா வச்சிருக்கேன், கேட்கும் போதெல்லாம் அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு. நீங்க கேட்டதும் கொடுக்காம தான் ஆண்டாளம்மா அண்ணனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் கட்டினாங்களோ. ஹாஸ்பிட்டல் செலவோட செலவா இன்னும் ஒரு 50,000 தேவைப்படுதுன்னு கேட்டு வாங்கி கொடுங்க அத்தாச்சி. நீங்க கேட்டா ஆண்டாளம்மா எவ்வளவு வேணா கொடுப்பாங்க. இத பாருங்க தம்பி, அந்த அம்மா கிட்ட நாங்களே எங்களுக்கு முடியாத பட்சத்துலதான் அந்த பணத்தையே கேட்டோம். அத குடுத்துட்டு அவங்க காலம் பூரா அதையே சொல்லி சொல்லி எங்களை கேவலப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொம்பளை கிட்ட போய் உங்களுக்காக நான் பணம் கேட்டு அசிங்கப்பட முடியாது. என்ன தாச்சி, அசிங்கத்தை பத்தி நீங்க பேசலாமா? அந்த அம்மா உங்க புருஷனை கை நீட்டி அறையவே செஞ்சிருக்காங்க. அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க இன்னும் அந்த அம்மாவையே சுத்தி சுத்தி தானே வந்துட்டு இருக்கீங்க. வேணாம் தம்பி, பெத்த பொண்ணு மூலமா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிட்டேம்மா. கடவுள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்கான். அப்படியே போய் சேர்ந்திருப்பேனே. எதுக்குமா தேவையில்லாம என்ன காப்பாத்துனீங்க? அப்பா ப்ளீஸ் பா, இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். நிலா விவரம் தெரியாம உங்க மனசை காயப்படுத்திட்டா. தயவு செஞ்சு அதை மறந்துருங்கப்பா. இல்லடா, நிலா என்ன பார்த்து அப்படி பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இல்லம்மா. ஆனா என் கண்ணு முன்னாடி அவ வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆண்டாள் அம்மா வீட்டுக்கு நிலா மருமகளா போயிடுவா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கைய அந்த ஆண்டாள் அம்மா என்னெல்லாம் பாடுபடுத்துவாங்கன்னு இப்பவே எனக்கு புரியுது. இது உங்க பொண்ணு நிலாவோட ஒரிஜினல் ஜாதகம் தானே? ஆமாங்கய்யா. உங்க பொண்ணுக்காக தான் உனக்கு வேற ஜாதகம் எழுதி கொடுத்துட்டேனேமா. நான் மாத்தி எழுதி கொடுத்த ஜாதகத்தை வச்சுதான் நீங்க அந்த ஆண்டாளம்மாவை ஏமாத்துனீங்க. இப்ப அந்த போலி ஜாதகப்படி நீங்க நினைச்ச மாதிரியே ஆண்டாளம்மா பேரனுக்கும் உங்க பொண்ணு நிலாவுக்கும் தான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சேம்மா. அப்புறம் எதுக்கு இந்த ஒரிஜினல் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க? இல்லைங்கய்யா, ஒரு பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி எழுதி கல்யாணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணை கட்டிக்கிற புருஷனுக்கோ இல்ல அந்த பொண்ணை பெத்த அப்பாவுக்கோ உயிர் சேதம் உண்டாகும்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசிக்கிற மாதிரியே இப்போ என் வீட்டுக்காருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறாரு. அதான் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீங்க இந்த ஒரிஜினல் ஜாதகத்தை பார்த்து இதுல ஏதாச்சும் வில்லங்க இருக்கான்னு சொல்லுங்களேன். இந்த ஜாதகப்படி உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு யாருக்கும் எந்த வில்லங்கமும் வராதுமா. அப்படின்னா என் புருஷனுக்கு இப்ப ஹார்ட் அட்டாக் வந்திருக்கே, அது வேற ஏதாவது பிரச்சனையில வந்திருக்குமா. மத்தபடி இந்த ஜாதகத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா. ஆனா இந்த பொண்ணு மருமகளா போற வீட்ல ஒரு பெரிய விபரீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா. என்ன சொல்றீங்க ஜோசியரே? அப்படின்னா என் பொண்ணு கட்டிக்கு போற மாப்பிள்ளையோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமா? அதெல்லாம் இல்லம்மா. மாப்பிள்ளைக்கும் உங்க பொண்ணுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வராதுமா. அப்படின்னா அந்த வீட்ல யாருக்கு பிரச்சனை வரும்னு சொல்றீங்க? அந்த வீட்ல இருக்க பெரியவங்க யாராவது சிவலோக பிராப்தி அடைய வாய்ப்பு இருக்குமா. அப்படின்னா அங்க இருக்க பெரியவங்க யாராவது சீக்கிரமா இறந்துருவாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த ஆண்டாளம்மா இறந்துருவாங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடியா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே ஆகாதுமா. கல்யாணம் முடிஞ்சு உங்க பொண்ணு அந்த வீட்டுக்கு வாழ போனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதகமே வேலை செய்யும். அப்படின்னா சரிங்கய்யா. என்னங்கம்மா, இதை எடுத்துட்டு போங்க. இல்ல ஜோசியரையா, இது உங்ககிட்டயே இருக்கட்டும்.
இது எங்க வீட்டுல இருந்துச்சுன்னா யாராச்சும் பாத்துருவாங்க. அதனால இது நானா வந்து உங்ககிட்ட வாங்கிக்கிற வரைக்கும் இதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க. தச்சி, நிலா கல்யாணத்துல ஆண்டாளமாவ இந்த அளவுக்கு ஏமாத்திருக்கியா? இது போதா தச்சி எனக்கு. நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அண்ணே, நான் உங்களை அண்ணனை கூப்பிடுறது வெறும் வார்த்தையில மட்டும் இல்ல, உங்களை என் கூட பிறந்த அண்ணனாவே நினைச்சுதான் நான் அப்படி கூப்பிடுறேன். நிலாவை பத்தி நீங்க எதுக்காகவும் கவலைப்படவே வேண்டாம். எனக்கு தென்றல் மட்டும் மருமக இல்ல, நிலாவும் என் மருமக தான். அவ வாழ்க்கைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. என் மாமியாரால நிலாவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நிலாவை அந்த வீட்டுக்கு மருமகளா போக விடாம நானும் தென்றலும் எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவோன்னு. உங்க உடம்பு முழுசா குணமாகற வரைக்கும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா இருங்க. ஆமாப்பா, நம்ம குடும்பத்துக்கு நீங்க தான் ஆணி வேறு. அதை இதனை யோசிச்சு நீங்க நிம்மதியை இழந்துட்டீங்கன்னா நம்ம குடும்பமே ஆட்டம் கண்டுடும்பா. ப்ளீஸ்பா, மனச கொஞ்சம் அமைதியா வச்சுக்கோங்க. இந்த வீரபாவுக்கு எங்க போனாலும் வசூல் வேட்டதான். உன்னோட ஒரிஜினல் ஜாதகம் தான் என்னோட தலையெழுத்தே மாத்த போகுது. நான் எதுக்கு உங்களுக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும்? தல்லேனா நான் உங்களை ஆண்டாளம்மா கிட்ட மாட்டி கொடுத்துருவேன் தாச்சி. என்ன தம்பி வளர்றீங்க? நீங்க நிலாவோட ஒரிஜினல் ஜாதகத்தை மாத்தி ஆண்டாளம்மாவை ஏமாத்திருக்கீங்கல்ல. நிலாவோட ஒரிஜினல் ஜாதகப்படி அவ கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டாளம்மாவோட உயிருக்கே ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணு எப்படியும் அந்த வீட்டுக்கு மருமகளா போயிருந்தமா? பயங்கர பேராசை தாச்சி உங்களுக்கு. ஆனா நான் உங்களை விடவெல்லாம் பேராசக்காரன் இல்ல தாச்சி. எனக்கு இப்போதைக்கு ஒரு 50,000 கிடைச்சா மட்டும் போதும். அதை மட்டும் நீங்க ஆண்டாளம்மா கிட்ட வாங்கி கொடுத்துருங்க தாச்சி. அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். இத பாருங்க தம்பி, உங்களுக்காகலாம் நான் அந்த அம்மா கிட்ட போய் பணம் கேட்டுட்டு நின்றுட்டு இருக்க முடியாது. என்ன தாச்சி இப்பவும் இப்படி சொல்றீங்க? அப்ப நான் நிலாவோட ஜாதக விஷயத்தை ஆண்டாளம்மாவுக்கு தெரியப்படுத்திடுவேன், பரவாயில்லையா? நீங்க போய் சொன்னா அந்த அம்மா அப்படியே உடனே நம்பிடுவாங்களா? அப்புறம் அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் உங்களோட பயங்கரமான விசுவாசி. அது மட்டும் இல்ல, நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன பத்தி அந்த அம்மா கிட்ட எப்படி சொன்னாலும் அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. உண்மையாவா? ஆமா. சரி, எதுக்கும் நான் இந்த ரகசியத்தை அவங்க கிட்டே சொல்லி பாக்குறேன். அவங்க நம்புறாங்களா இல்லையான்னு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். போங்க தம்பி, இப்பவே போங்க, தாராளமா சொல்லிக்குங்க. யார் வேணாம்னு சொல்றாங்க? அப்படியா? சரிங்க தாச்சி, நான் வரேன். அவங்க நீங்க என்ன லவ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சிருவீங்கன்னு தென்றல் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்பா ஆபரேஷன் கூட உங்ககிட்ட பணம் கேட்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனா தென்றல் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கரெக்ட் தான் சித்து. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அது இல்ல சித்து, நான் இப்போ உண்மையாவே உங்களை லவ் பண்ணிக்கொண்டா இருக்கேன். என்னது? அப்போ தென்றல் நினைக்கிறது கரெக்ட் தானே? நான் நிஜமாவே உங்களை தென்றல் கிட்ட இருந்து பிரிக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா பிரிச்சிருவேன் சித்து. நீங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம். மேடம், உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். இல்ல சித்து, நான் சொல்றது உண்மைதான். நான் ரியலாவே உங்களை லவ் பண்றேன். மேடம் சும்மா இருங்க மேடம். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. எப்ப பார்த்தாலும் தென்றல வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க. நல்ல வேலை
இப்போ இங்க தென்றல் வேற இல்ல, இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நான் தொலைஞ்சேன். நான் வர்றேன் மேடம். சித்து ஹலோ அம்மா. என்னடி அம்மா நொம்மான்னுகிட்டு உடனே கிளம்பி இங்க வா. எதுக்குமா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. வீரபாகு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். இன்னும் 10 நிமிஷத்துல நீ இங்க வரலன்னா நான் அங்க வந்து சொன்ன மாதிரியே உன்னை எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணிடுவேன். நான் இப்ப கிளம்பி வந்துடுறேம்மா. அம்மா என்ன இது? என்னாச்சு அம்மாக்கு? எங்கேயும் பதட்டமா போறாங்க?